எல்லாரும் சொல்லுவோம், தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். தேவனுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. ஆமென். வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, ஜீவ வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரமுடைய வார்த்தைகளை நாங்கள் பற்றி கொள்ள எங்களுக்கு கர்த்தாவே கிருபை செய்தருளும். உடைய வார்த்தைகளை ஆழமாய் நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எதுமானீர் செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த ஆலயத்தினுடைய விசேஷம் என்னன்னா, இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு பெருகும் பொழுது வாழ்க்கை அற்புத வாழ்க்கையாக, வெற்றிகரமான வாழ்க்கையாக மாறும். நிச்சயமாக மாறும், அதில் சந்தேகமே இல்லை. ஆகவே தொடர்ந்து வந்து இயேசுவை ஆண்டவராக அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவை குறித்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தின் ஆரம்பம் மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஆசீர்வாதத்தின் ஆரம்பம். பாருங்க, வெற்றியின் ஆரம்பம், நன்மைகளின் ஆரம்பம், எல்லா விதமான உதவிகளின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்லும்போது பாருங்க, பாம்புக்கும் பூரானுக்கும் தேளுக்கும் பயப்படுகிற பயம் அப்படிப்பட்ட பயம் அல்ல. பாருங்க, வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு மரியாதை கொடுப்பது. சரியான மொழிபெயர்ப்பு தான். பாருங்க, the respect of the Lord is the beginning of wisdom. பாருங்க, கர்த்தருக்கு மரியாதை கொடுப்பது. அருமையானவர்களே, மனிதர்கள் எல்லாரும் ஆதாமின் பாவத்திற்கு பிறக்கிறபடினால தேவனுக்கு புறமுதுகு காண்பிக்கிறவர்களாகத்தான் பிறக்கிறார்கள். மனிதன் வந்து தேவனை கேள்வி கேட்கிறான், அவரை சந்தேகப்படுகிறவனா இருக்கிறான், அவரை அவமதிக்கிறவனா இருக்கிறான், அவரை அங்கீகரியாதவனா இருக்கிறான். மனுஷன் தேவனை அறியாமல் தேவனுக்கு தூரமா இருக்கிறதுனால அவருடைய ஆசீர்வாதம் இல்லாத ஒரு நிலைமையில மனிதன் வாழுகிறான். பாவத்திலும் சாபத்திலும், பாருங்க, ரோகத்திலும், கஷ்டத்திலும், நஷ்டத்திலும், பயத்திலும், கலக்கத்திலும், குழப்பத்திலும், பாருங்க, விரக்தியிலும் மனிதன் வாழுகிறான். அவ்வளவு கஷ்டத்துக்கும் காரணம் ஆணிவேர் என்னன்னா, இந்த ஆசீர்வாதத்தின் தேவன், இந்த நல்ல தேவன், அவரை அறியாத ஒரு நிலைமை தான். தேவனை அறிகிற அறிவு வருமானால் வாழ்க்கையின் கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக மாறி போய்விடும். ஆகவே மனிதர்களுக்கு நல்வாழ்வு கொடுக்கும்படி, மனிதர்களை ஆசீர்வதிக்கும்படி, அவர்களை உயர்த்தும்படி தேவன் இயேசு என்கிற பெயரிலே மனிதனாக இந்த உலகத்திலே வந்தார். வந்தது மட்டுமல்ல, கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு கடைசி சொட்டு ரத்தத்தையும் ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் போய் மனிதர்கள் கொடுக்க வேண்டிய கிரயத்தையெல்லாம் கொடுத்து மனுஷனுடைய பாவ கணக்கை தீர்த்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து, அருமையானவர்களை, இன்றைக்கு நல்வாழ்வை, ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்வை
அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறவர்கள், அருமையானவர்களே, அவருக்கு மரியாதை கொடுக்கிறவர்கள், அவரை கனம் பண்ணுகிறவர்கள், அவருடைய வாழ்க்கையிலே பாருங்க ஞானம் ஆரம்பமாகிறது மட்டுமல்ல, பாருங்க நன்மைகள் ஆரம்பமாகிறது, ஆசீர்வாதங்கள் ஆரம்பமாகிறது, அனுகூலங்கள், உதவிகள், ஒத்தாசைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆரம்பமாகிறது. பாருங்க இந்த இயேசு ஒரு நல்ல அப்பா. இவரை போல மனிதர்களை நேசிக்கிற ஒரு தகப்பனை எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த அப்பாவை அறிந்து கொண்டு அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கை புரட்சிகரமான வாழ்க்கையாக மாறுகிறது. பாருங்க ஒரு பையனை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அவன் அவங்க அம்மாவுக்கு திருமணமாகாமலே பிறந்த ஒரு பையனா. அவன் வளர்ந்து 12 வயதாகும்போது அவனுக்கு அப்பா யாருன்னே தெரியல. அவன் எல்லாரும் அவனை ஒதுக்கி வச்சாங்க, அவனை அற்பமாக நினைச்சாங்க, அவனை கேலி பண்ணாங்க. அவனுக்கு அதை குறித்த ஒரு வெட்கமும் அவமானமும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்பா இல்லையே நமக்கு, யார் தான் அப்பா நமக்கு அப்படின்னு சொல்லி யோசித்த போது ஒரு பாஸ்டர் அவனை சந்திச்சாராம். அந்த பாஸ்டர் வந்து அவங்கிட்ட கேட்டாராம், தம்பி உங்கள் அப்பா யாருப்பா, உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாராம். கேட்ட மாத்திரத்தில் அப்படியே வெட்கப்பட்டு தலை குனிஞ்சானோம் பாருங்க. இவர் புரிஞ்சுக்கிட்டாராம், ஏதோ பெரிய மிஸ்டேக் நடந்திருக்குது சொல்லி புரிந்து கொண்டு பாருங்க அவனை பார்த்து அடுத்த வார்த்தை சொன்னாராம், உனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, அவருடைய பெயர் இயேசு, அவர் உன்னை நேசிக்கிறாரு, அவர் உன்னை வாழ வைப்பாரு, உனக்காக ஜீவனையே கொடுத்துருக்கிறாரு, அவரை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி அந்த பாஸ்டர் சொன்னாராம். இந்த பையன் பாருங்க, எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரா, இது வரைக்கும் அப்பாவே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தவன், எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரா, ஏசப்பா இருக்கிறாரா சொல்லி பாருங்க அவரை உடனே ஆண்டவராக ஏற்றுக்கொண்டானா, அப்பாவா ஏற்றுக்கொண்டானா. ஏற்றுக்கொண்ட அன்னையிலிருந்து பாருங்க அந்த வெட்கம், தலைகுனிவு எல்லாம் அவனை விட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தரை விசுவாசிச்சு, இயேசுவை விசுவாசிச்சு அவன் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சானா. பாருங்க அதுல இருந்து கரெக்டா 30 ஆண்டுகள் கழித்து பாருங்க அவனுடைய வாழ்க்கையில பெரிய முன்னேற்றங்கள் உண்டாகி டென்னசி, அமெரிக்காவில் டென்னசிங்கிற ஒரு மாகாணத்தில், அந்த மாகாணத்திற்கு கவர்னராக வந்துட்டானாம் பாருங்க. தமிழ்நாட்டுக்கு கவர்னர் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி உயர்ந்த பதவி, கவர்னராக வந்துட்டாராம். என்னைக்கு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிச்சான், அவன் எழுதுறான் பாருங்க, என்னைக்கு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சனா, என்னைக்கு அந்த பாஸ்டர் இயேசு உனக்கு அப்பாவா இருக்கிறாருன்னு சொன்னாரோ அன்னைக்கு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எனக்கு கிடைச்சிச்சு. அன்னையிலிருந்து என் வாழ்க்கை மாற ஆரம்பித்து இந்த இயேசப்பா என்னை உயர்த்தினார் என்று அவன் சொல்லுகிறான் சாட்சியாக. கவனியங்கள், கர்த்தருக்கு மரியாதை கொடுத்து அவரை ஆண்டவராக அப்பாவாக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வீர்களானால் நிச்சயமாக பாருங்க வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும், வாழ்க்கை செழிக்க ஆரம்பிக்கும். ஒருவேளை இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்களானால் இயேசுவின் உள்ளத்துக்குள்ளே வாரும், நின்று ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசுவாலை அன்றி சாபத்திலிருந்து மீட்பதற்கு வேற வழியே கிடையாது. சாபத்திலிருந்து மீட்கப்படுவதற்கு இயேசுதான் வழி. அதனாலதான் இயேசு சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே வழி. இன்னொரு முறை, இயேசுவே வழி. இன்னொரு முறை, இயேசுவே வழி. அவர் தான் பாருங்க சாபத்திலிருந்து மீட்கப்படுவதற்கு வழி, அவரை அன்றி வேற வழியே கிடையாது. பாருங்க உலகத்துல இன்னைக்கு மனிதர்கள் வந்து புண்ணிய கிரியைகளை செய்கிறார்கள், புண்ணிய ஸ்தலங்களுக்கு ஓடுறாங்க. புண்ணிய கிரியைகள் மேல அவ்வளவு நம்பிக்கை மனுஷனுக்கு. நோன்பு இருக்கிறாங்க, சரீரத்தை வருத்துறாங்க, பொன்னையும் வெள்ளியும் கொண்டு கொடுக்குறாங்க, எதையோ செய்யறாங்க. மீட்பு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போடு செய்கிறார்கள். ஆனால் மீட்பு, உண்மையான மீட்பு கிடைக்கவே கிடைக்காது. இதுவரைக்கும் யாருக்கும் கிடைத்தது
இல்ல. உண்மையான மீட்பு அருமையானவர்களே இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இயேசு கிறிஸ்து இந்த மீட்பை பாருங்க இலவசமா தந்திருக்கிறாரு. அதனாலதான் அருமையானவர்களே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விசுவாசியும் அருமையானவர்களே பாக்கியவான்கள் பாக்கியவாட்டிகள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இருக்கிறீங்களா? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? இஸ்ரவேலே நீ. பாருங்க, உலகத்துல பெரிய அறிவாளிகள் இருக்கிறாங்க, மேதைகள் இருக்கிறாங்க, அருமையானவர்களே பெரிய பணக்காரங்கள் இருக்கிறாங்க, பெரிய படிச்சவங்க இருக்கிறாங்க, பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆனா யாருமே ஒரு விசுவாசிக்கு பாருங்க இணையாக வரவே முடியாது. அவங்க ரட்சிக்கப்படலைன்னா யாரா இருந்தாலும் சரி விசுவாசிக்கு கீழே தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு விசுவாசியும் பாருங்க கர்த்தராலே உயர்த்தப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறார்கள். இருக்கிறீங்களா? கிறிஸ்துவுடனே கூட நம்மை உயிர்ப்பித்து உன்னதங்களிலே அவரோடு கூட நம்ம என்ன செய்திருக்கிறார்? உட்கார வைத்திருக்கிறார். நம்மை போல பாக்கியவான்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து என் ஆண்டவராயிருக்கிறார், எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து எனக்கு ஆண்டவராயிருக்கிறார், எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. ஆமென். பாருங்க, ஒப்பற்றவர்களாக இந்த மீட்பு நம்மை மாற்றி இருக்கிறது. பாருங்க, சாபம் 3 வகைப்படும் என்பதை உபாகமம் 28 நாம் அறிந்து கொள்கிறோம். கவனிங்க. 1, பாவம். பாவம்தான் மனுஷனுடைய அடிப்படை பிரச்சனை. இது தெரியாம உலகத்துல பாருங்க மனிதர்கள் அது காரணமா இருக்குமோ இது காரணமா இருக்குமோ பாருங்க பதில் தெரியாதபடி தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, மனுஷனுடைய அடிப்படை பிரச்சனை பாவம். அந்த பாவத்திற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமாக நிவாரணம் பண்ணி இருக்கிறார். இயேசுவை விசுவாசிக்கும் போது பாவத்தின் பிடியிலிருந்து மனிதன் விடுதலை ஆகிறான். பாவத்தின் பாருங்க வல்லமையிலிருந்து மனிதன் மீட்கப்படுகிறான். நம்ம எல்லாரும் அருமையானவர்களை இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே பாவத்தின் வல்லமையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலை ஆகி இருக்கிறோம். அருமையானவர்களே, இயேசு நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். அதுதான் மிகப்பெரிய நற்செய்தி. அது மட்டுமல்ல, இயேசு நம்மை வியாதியிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறாரு. வியாதி ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை ஆள வேண்டிய அவசியம் கிடையாது. வியாதியிலிருந்து நாம் இயேசுவின் மூலமாக பரிபூர்ணமாய் மீட்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, இயேசு நம்முடைய நோய்களை கல்வாரி சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு எல்லா வலிகளையும் வேதனைகளையும் நமக்காக சுமந்து தீர்த்து அவருடைய ஆரோக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அருமையானவர்கள், நாம் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நாம் அருமையானவர்கள் பலவான்களா இருக்கிறோம். பலவீனர்களா இல்ல. எப்படி இருக்கிறோம்? பலவான்களா இருக்கிறோம். அருமையானவர்களை, கிறிஸ்து மகா பெரிய பலவான், அவருக்குள்ளே நாம் இருக்கிறோம். ஆகவே அவருடைய பலம் நம்முடைய பலம், அவருடைய ஆரோக்கியம் நம்முடைய ஆரோக்கியம், அவருடைய சுகம் நம்முடைய சுகம். ஆகவே நாம் பலவீனர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் பலவான்களாய் இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், நான் சுகவான், நான் பலவான், நான் ஆரோக்கியவான், நான் சௌக்கியவான். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் சுகவான், நான் பலவான், நான் ஆரோக்கியவான், நான் சௌக்கியவான். இயேசு நம்மை வியாதியிலிருந்து என்ன செய்திருக்கிறாரு? மீட்டெடுத்திருக்கிறாரு. கவனிங்க, கிறிஸ்துவுக்குள் நாம் ஆரோக்கியத்தை உடையவர்களாக இருக்கிறோம். மூன்றாவதாக, இயேசு நம்மை தரித்திரத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். இது மிகப்பெரிய நற்செய்தி. அநேக ஊழியக்காரரும் விசுவாசிகளும் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. பரவலாக ஆவிக்குரிய வட்டாரத்தில் தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க, பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார்னு சொன்னா பரிபூர்ணமா ஏற்றுக்கொள்கிறாங்க. 100%. ஆமையா, ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்மளை பாவத்திலிருந்து என்ன செஞ்சாரு? மீட்டு கொண்டிருக்கிறார், விடுதலை ஆக்கிட்டார் பாவத்திலிருந்து என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். வியாதியிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார்னா அறகுறையா ஏற்றுக்கொள்கிறாங்க.
ஏன்னா அதை பரிபூர்ணமாக நம்ப முடியல. ஏன்னா பலவிதமான குழப்பமான கருத்துக்கள் கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்குது. கர்த்தர் உனக்கு வியாதியை கொடுத்து உன்னை பரிசுத்தத்தின் பாதையில் நடத்துறாரு. கர்த்தர் சில பலவீனங்களை உனக்கு கொடுத்து உன்னை சிரிச்சிக்கிறாரு. இப்படி எல்லாம் சொல்லி வச்சதுனால அதை பரிபூர்ணமா என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அறகுறையா ஏற்றுக்கொள்கிறாங்க. இயேசு நம்மை தரித்திரத்திலிருந்து பரிபூர்ணமாய் மீட்டெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா 90%, கிட்டத்தட்ட 90% அதை ஏற்றுக்கொள்கிறதே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவ வார்த்தை ஆலயத்துக்கு வருகிற நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுடைய காதுகள் பாக்கியமுடையவைகள். ஏன்னா சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அருமையானவர்களே, எந்த சிலுவையில இயேசு பாவத்துக்கு நிவாரணம் பண்ணினாரோ, எந்த சிலுவையில இயேசு வியாதிக்கு நிவாரணம் பண்ணினாரோ, அதே சிலுவையில இயேசு தரித்திரத்துக்கு நினைச்சிருக்கிறாரு, நிவாரணம் பண்ணியிருக்கிறாரு. பாருங்க, நாம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, நாம் வியாதியிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, நாம் தரித்திரத்திலிருந்தும், சத்தமே வர மாட்டேங்குது, மீட்கப்பட்டவர்கள். பாருங்க, தரித்திரத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். பாருங்க, சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதனால் வருகிற பயன் நமக்கு வந்து கிடைக்காது. அதனாலதான் சத்தியத்தை அருமையானவர்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. திருப்போம் எபிரேயரின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. எபிரேயர் 13:22. சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். அதே பக்கத்தில் யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. யாக்கோபு 1:21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள்? சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளுங்கள், சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பாருங்க ஆவியானவர் நமக்கு ஆலோசனை சொல்கிறார். பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும் போது, சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்குது? நம்ம விசுவாசிக்கிறவர்களாய் மாறி விடுகிறோம் இல்லையா? வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்களாக நாம் மாறிவிட்டால் அருமையானவர்களே, கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை கனம் பண்ணி நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை கனம் பண்ணி நமக்கு அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். பாருங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பாருங்க, நாம் விசுவாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப தேவனுடைய வார்த்தைகளை பொறுமையாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் இப்படி சொல்லிட்டாரா? ஐயோ, நான் எதிரால நினைச்சிட்டு இருந்தேன், நான் தப்பால யோசிச்சுட்டு இருந்தேன், கர்த்தர் இப்படி சொல்லிட்டாருன்னா அப்ப என்னுடைய அந்த மாற்று கருத்தெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், உம்முடைய வசனத்தின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி அருமையானவர்களே, அவ்விதமாக வசனத்தை தாழ்மையாக நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அற்புதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவராய் இருக்கிறார். மரியாளை பற்றி யோசித்து பாருங்க. மரியாள்கிட்ட தேவதூதன் சொல்லுகிறான், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லி பாருங்க. இயேசு பற்றி இயேசு பிறப்பதை பற்றி மரியாளுக்கு தேவதூதன் சொல்லுகிறான். அவ பாருங்க அதிர்ந்து போயிட்டா. இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே அப்படின்னு சொல்லி பாருங்க தேவதூதன் சொல்லுகிறான். தேவதூதன் சொல்லுகிறான், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அது சரியான மொழிபெயர்ப்பு என்னன்னா, தேவனுடைய வார்த்தையினாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் ஒன்று சொல்லிட்டார்னா அதை கண்டிப்பா அப்படியே நடப்பிப்பார். தேவன் சொல்லிட்டார்னா அது அப்படியே ஆகும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பாருங்க, நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வசனத்தின்படியே எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி பாருங்க அந்த வார்த்தையை அவள் ஏற்றுக்கொண்டாள். அவளுடைய வாழ்க்கையில அருமை சரித்திரத்தில் நடக்காத ஒரு அற்புதம் நடந்தது. இன்னைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு எஃபெக்டை நமக்கு கொடுக்கிறதாய் இருக்கிறது. பாருங்க, சூழ்நிலைகள்லாம் விரோதமா இருக்கலாம், மனுஷருடைய கருத்துக்கள்லாம் விரோதமா இருக்கலாம், ஆனா தேவன் ஒரு வார்த்தை சொல்வாரானால் அருமையான அதை ஏற்றுக்கொள்கிற மனது, அதை அங்கீகரிக்கிற மனது
அருமையானவர்களே, அதை சாந்தமாய் பொறுமையாய் ஏற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் இருப்போமானால், அருமையானவர்களே, அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தர் மகத்தான அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இருக்கிறீங்களா? இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. பாருங்க, தேவனுடைய வார்த்தையை நாம் சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுகிறது? நம்முடைய உள்ளத்துக்குள்ளே போகிறது, நம்முடைய ஆவிக்குள்ளே பதிகிறது. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆவிக்குள்ள போகிறதும் ஒண்ணுதான், விதை மண்ணுக்குள்ள போறதும் ஒண்ணுதான். விதை மண்ணுக்குள்ள போயிடுச்சுன்னா ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்குது. ஆனா நாட்கள் போக போக மண்ணுக்குள்ள போன விதை அது முளைக்கிறது, வளருகிறது. அருமையானவர்களே, அது அறுவடையை கொண்டு வருகிறது, ஆசீர்வாதத்தின் பெருக்கம் உண்டாகிறது இல்லையா? மார்க்கு சுவிசேஷத்துக்கு போவோம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு, எல்லாரும் சொல்லுவாங்க ஏற்றுக்கொண்டு, ஏற்றுக்கொண்டு 1 30 1 60 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அதாவது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையுடைய இருதயம் நல்ல நிலம் மாதிரி இருக்குதான். எத்தனை பேர் சொல்றீங்க இருதயம் நல்ல நிலையா? பாருங்க, இந்த நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட இந்த தேவனுடைய வார்த்தைகள் அது 1 30 1 60 1 100 பலன் தந்தது என்று இயேசு சொல்லுகிறார். இயேசுவை பொறுத்தளவுல பாருங்க, அவர் என்ன விரும்புகிறார்னா, தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்துக்குள்ள போய் அதை நாம் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவர்களாக மாறும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே 100 மடங்கு பலன் தர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். 100 மடங்கு பலன் உண்டாக வேண்டும் என்று இயேசு அருமையானவர்களை விரும்புகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சொல்லுவோம் எல்லாரும், வசனத்தை விசுவாசிக்கிற எனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் உண்டாகும். வசனத்தை விசுவாசிக்கிற எனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் உண்டாகும். இன்னொரு முறை சொல்லுவோம், வசனத்தை விசுவாசிக்கிற எனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் உண்டாகும். விசுவாசிக்கிறீங்களா? 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். பாருங்க, அப்ப வசனத்துக்கு எதிரான அருமையானவர்களே எண்ணங்களை அகற்றிவிட வேண்டும். வசனத்துக்கு புறம்பான சிந்தை நம்முடைய மனதில் இருக்க கூடாது. பிசாசு பாருங்க, மனிதர்களை கொண்டு, சூழ்நிலைகளை கொண்டு, பாருங்க ஐம்புலன்களை கொண்டு இந்த வார்த்தைக்கு எதிரான கருத்துக்களை நம்முடைய மனசுல பதிக்கிறதுக்கு பிரயாசப்படுகிறான். பிசாசு இப்படிதானே செய்யறான், வேலை செய்கிறான். கவனிங்க, நான் எம்ஏ படிச்சுட்டு இருக்கும்போது எங்க கிளாஸ்ல கிட்டத்தட்ட 12 பேர் இருந்தோம். அதுல என்னை போலவே இன்னொருத்தர் ரட்சிக்கப்பட்டவர், அவரும் என் கூட படிச்சாரு. நாங்க 2 பேரும் பாருங்க ரட்சிக்கப்பட்டதுனால ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். நல்லா படிப்போம், ஒழுங்கா இருப்போம். பாருங்க, வாத்தியார்களை கனம் பண்ணுவோம், அவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுப்போம். ஆகவே இந்த 12 பேர்ல எங்க 2 பேரை இந்த வாத்தியாருங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நல்ல பசங்களா இருக்கிறாங்களே, சின்சியரான பசங்களா இருக்கிறாங்களேன்னு சொல்லி எங்களை ரொம்ப பிடிக்கும். பாருங்க, இந்த ஃப்ரீ டைம்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில் சில வாத்தியார்கள் எங்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு முறை ஒரு வாத்தியார் என்கிட்ட கேட்டாரு, தம்பி நீங்க சர்ச்சுக்கு போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் சொன்னேன், ஆமா, ரெகுலரா போயிடுவோம். எல்லா நாட்களை பார்க்கலாம் சண்டே, ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு ரொம்ப விசேஷமான நாள். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரும்னு பார்த்துட்டு இருப்போம். வந்துச்சுன்னா தவறாம சர்ச்சுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் கேட்டாரு, எதுக்கு போறீங்கன்னு சொல்லி கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், எங்க பாஸ்டர் தேவனுடைய வார்த்தையை எடுத்து அருமையா சொல்லி கொடுப்பாரு, அது நல்லா விளக்கி சொல்லி கொடுப்பாரு. அதை கேட்டு கற்றுக்கொண்டு
கீழ்ப்படிவதற்காக நாங்கள் சர்ச்சுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் கேள்வி மேலே கேள்வி பாருங்க. அவர் அடுத்த கேள்வி கேட்டார், சர்ச்சில் போய் காணிக்கை கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்டார். அவங்க மனசு எப்படி ஓடுது பாருங்க. நான் சொன்னேன், காணிக்கையும் கொடுப்போம், தசமபாவமும் கொடுப்போம் அப்படின்னு. உடனே கேட்டாரு, தசமபாவம்னா என்னன்னாரு. தசமபாவம்னா 10ல் 1. 100 ரூபா வருமானம் வந்துச்சுன்னா 10 ரூபாய் ஆண்டவருக்கு எடுத்து வச்சிருவோம். 1000 ரூபா வருமானம் வந்துச்சுன்னா 100 ரூபாய் ஆண்டவருக்கு எடுத்து வச்சு சர்ச்சில் கொண்டு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் போட்டுருவோம் காணிக்கை பெட்டிக்குள்ள அப்படின்னு சொன்னேன் பாருங்க. 1000 ரூபாய்க்கு 100 ரூபாயா அப்படின்னு சொல்லி மூக்கில் கை வச்சாரு. நான் யோசித்து பார்த்தேன், 1000 ரூபாய்க்கு 200 ரூபா கொடுப்பேன்னு நான் சொல்லியிருந்தா இந்த ஆள் செத்தே போயிடுவாரு. கவனிங்க, ஏன் இதை சொல்ல வரேன்னா, அருமையானவர்களே, வசனத்தை ஏற்றுக்கொள்ளாத மனது அதுக்கு எதிராக என்ன செய்கிறது? சிந்திக்கிறது. எனக்கு கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கறத பற்றி அது பெரிய பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவர் எனக்கு ஜீவனையே கொடுத்திருக்கிறாரே. இருக்கிறீங்களா? கடைசி சொட்டு ரத்தத்தையும் எனக்காக கொடுத்து என்னை பிசாசுனுடைய கரத்திலிருந்து மீட்டெடுத்து என்னை ரட்சித்து என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறாரே. எனக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறாரே. அவருக்கு தசமம் கொடுக்கறது பெரிய விஷயமா? தசமம் தான் மினிமம். அங்கதான் ஆரம்பிக்கிறோம். அதுக்கு மேல பாருங்க, 20%, 30%, 40% கூட்டிக் கொண்டே போகிறோம். நாங்களாம் அப்படிதான் கூட்டிகிட்டே போறோம். அருமையானவர்களே, கர்த்தருக்கு கொடுக்கிறது எனக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா அவருக்கு அது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குது. அவர் கொடுக்கவே இல்லை, நான் தான் கொடுக்குறேன். பாருங்க, அவருக்கு அவ்வளவு மயக்கம் போடுற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தபடினாலே நாமும் அவரிடத்தில் அன்பு கூற கடனாளிகளா இருக்கிறோம். இருக்கிறீங்களா? ஜீவனையே கொடுத்திருக்கிறார் இல்லையா? அப்ப வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள், வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அதுக்கு ஏற்றபடி சிந்திக்கிறாங்க. வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பாருங்க அதுக்கு விரோதமா சிந்திக்கிறாங்க. அவருக்குள்ள வேலை செய்யற ஆவி என்ன ஆவி தெரியுமா? யூதாஸ் காரியத்தினுடைய ஆவி. யூதாஸ் காரியத்து இருக்கிறானே, கூடவே தான் இருந்தான், ஆண்டவருடைய கூடவே தான் இருந்தான். வசனங்கள் எல்லாம் கேட்டான். ஆனா வசனங்கள் மனசுக்குள்ளேயும் போகல, உள்ளத்துக்குள்ளேயும் போகல. பாருங்க அருமையானவர்களே, அவன் பண ஆசை நிறைஞ்சவனா இருந்தான் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். கூடவே தான் இருந்தான், வசனம் உள்ள போகல. அதனாலதான் சர்ச்சுக்கு வர்றது நல்லது. அருமையானவர்களே, யூடியூப்லையும் சரி, ஃபேஸ்புக்லையும் சரி செய்திகளை கேட்பது நல்லது. ஆனா கேட்கிற வசனங்கள் உள்ள போகுதா? கேட்கிற வசனங்கள் எண்ணங்களை மாற்றுகிறதா? வசனத்தின்படி சிந்திக்கிறவர்களாய் மாறுகிறீர்களா? வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்கிறீர்களா? வசனத்தை பொறுமையாய் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இது உங்களுடைய எதிர்காலத்தை நிர்மாணிக்கிறதாய் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. அதனாலதான் பேதுரு அருமையானவர்களே எழுதும்போது அவர் சொல்லுகிறாரு, நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய். எல்லாரும் சொல்லுவோம், அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய். 2 பேதுருல சொல்றாரு, நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்களுடைய விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடு பொறுமையையும், பொறுமையோட தேவபக்தியையும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் என்று சொல்லுகிறாரு. கவனிங்க, அதாவது ஆவிக்குரிய சிந்தையை உடையவர்களாய் இருப்பதற்கு அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். வசனத்தின்படி சிந்திக்கிறவர்களாய் இருப்பதற்கு அதிக ஜாக்கிரதை உடையவர்களாய் இருங்கள். அப்படி செய்வீர்களானால் அவர் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் கனியற்றவர்களாய் இருக்க மாட்டீர்கள், கனிகள் நிறைந்தவர்களாய் இருப்பீர்கள். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் பிதாவானவர் என்ன செய்வார்? மகிமைப்படுவார். பாருங்க, அன்பு நிறைந்தவர்களாக, சந்தோஷம் நிறைந்தவர்களாக, சமாதானம் நிறைந்தவர்களாக, அருமையானவர்களே, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட தன்மைகள் நிறைந்தவர்களாக நாம் வாழும்போது
கர்த்தர் மகிமைப்படுகிறார். அருமையானவர்களே, கர்த்தர் மகிமைப்படும் போது என்ன நடக்கும்? கர்த்தர் மகிமைப்படும் போது அவர் நம்ம என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் பாருங்க, ஆசீர்வதிப்பதற்கு தவறுகிறதே கிடையாது. தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் இல்லையா? வேதம் என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் இல்லையா? எத்தனை பேருங்க இஸ்ரவேலரா இருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவாங்க, என்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்ப கர்த்தர் பாருங்க, நம்ம ஆசீர்வதிப்பதற்கு நாம வழியை வகுத்து கொடுக்கிறோம். அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அருமையானவர்களே, நாம் வசனத்தின்படி சிந்திக்கிறவர்களாக இருக்கும் பொழுது கனிகள் கொடுக்கிறவர்களாக பாருங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை மேலும் மேலும் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மரியாள் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த மார்த்தாள் மரியாள் இருக்கிறாங்க இல்லையா, ரொம்ப ஃபேமஸான சகோதரிகள். பெத்தானியா ஊர்ல 11ஆம் அதிகாரத்தில் லாசரு, மரித்து போன லாசருவை கர்த்தர் உயிர்ப்பித்து கொடுக்கிறாரு. பாருங்க, செத்து 4 நாளாகி போனவனை இயேசு என்ன செய்யறாரு? உயிர்ப்பித்து கொடுக்கிறாரு. இயேசு ஜீவாதிபதி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, எந்த செத்த நிலைமை ஏற்பட்டாலும் அதை உயிர்ப்பிக்கிற தேவனாய் நம்முடைய இயேசு இருக்கிறாரு. உயிர்த்தெழுந்த இயேசு, உயிர்ப்பிக்கிற கர்த்தர், அவர் நம்ம கூட செய்றாரு, இருக்கிறாரு. கவனிங்க, அப்ப உயிர்ப்பித்து கொடுக்கிறாரு. அவளுக்கு, மரியாளுக்கு பாருங்க, சொல்லி முடியாத நன்றிப்பு இருக்கு. யாரும் செய்ய முடியாத உதவியை இயேசு செய்துட்டாரேன்னு சொல்லி அவ பாருங்க, ஒரு அலபாஸ்டர் பாக்ஸ், ஒரு வெள்ளைக்கல் பரணியிலே நலதம் என்கிற தைலத்தை வாங்கிட்டு வர்றா. பாருங்க, அதை பற்றி சொல்றாங்க. ஒரு வருஷம் முழுவதும் ஒரு பெண் திராட்சை தோட்டத்தில் வேலை பார்த்தா எவ்வளவு சம்பளம் கிடைக்குமோ அதை கொடுத்து தான் அந்த தைலத்தை வாங்க முடியும். அவ்வளவு விலையேறப்பட்டது. ஒரு வருஷ சம்பளம். பாருங்க, வாங்கிட்டு வர்றா. வாங்கிட்டு இயேசுனுடைய பாதத்தை கண்ணீரினால் நனைக்கிறாள், தலைமயிரினால் அதை துடைக்கிறாள். துடைச்சிட்டு அந்த வெள்ளைக்கல் பரணியை உடைச்சி, அருமையானவர்களே, அதில் இருக்கிற அந்த விலையேறப்பட்ட தைலத்தை எடுத்து அவருடைய பாதங்களிலே பூசுகிறாள். கவனியுங்கள், பாதங்களில் பூசின மாத்திரத்தில் வேதம் சொல்லுகிறது, அந்த வீடு தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை பார்த்தானோ இல்லையோ யூதாஸ்காரியத்து, அவன் பாருங்க, இந்த தைலத்தை விற்று 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான். வேதம் அழகாக சொல்லுகிறது, அவன் தரித்திரர் மேல் கவலைப்பட்டு அப்படி சொல்லலையாம், அவன் திருடனா இருந்தபடினால அப்படி சொன்னானா. கவனிங்க, அவனுக்கு பாருங்க பண ஆசை தான், பணம் மேல உள்ள பிடிப்பு தான் ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஆனா அவ அருமையானவர்களே, கர்த்தருடைய அன்பினால் நிரப்பப்பட்டு பாருங்க, ஒரு வருஷ சம்பளத்தையே பாருங்க கர்த்தருடைய பாதத்தில் என்ன செஞ்சிட்டா? ஊத்திட்டா. கவனியங்கள், யூதாஸ் காரியத்து பாருங்க தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். மரியாள் வாழ்ந்திருந்தாள். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, கர்த்தருக்கு கொடுக்கிறவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த அருமையானவர்களை மனது வாலிப வயசுலேயே எனக்கு வந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நான் நேசிக்க கற்றுக்கொண்டேன். அருமையான கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறவனாக நான் மாறினேன். இன்னைக்கு அநேகர் என்னை பார்த்து கேட்குறாங்க, எப்படியா வாழ்க்கையில இப்படி உயர்வுக்கு வந்தீங்க, எப்படி உங்க வாழ்க்கை இப்படி ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையா மாறிடுச்சுன்னு சொல்லி ஆச்சரியமா கேட்குறாங்க. நான் அவங்ககிட்ட சொல்றது என்னன்னா, நான் எனக்கே ஆச்சரியமா தான் இருக்குது, நானும் ஆச்சரியப்படுறேன். ஆனா ஒன்று செஞ்சேன், வாலிபனா இருக்கின்ற பொழுதே கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்க நான் கற்றுக்கொண்டேன். இயேசுவை நான் நேசிக்க கற்றுக்கொண்டேன். அருமையானவர்களே, வார்த்தைகளை சாந்தமாய் ஏற்றுக்கொள்கிற ஒரு மனதை தாரும் ஆண்டவரே. வார்த்தைகளை பொறுமையாய் கொள்ளுகிற மனதை எனக்கு தாரும் ஆண்டவரே. அவிசுவாசத்தை நீக்கி போடும் ஆண்டவரே. விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும். இப்படி பல முறை நான் ஜெபிச்சிருக்கிறேன். அருமையானவர்களே கவனிங்க, கர்த்தர் வாழ்க்கையை ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையாக
மாற்றி இருக்கிறார். கவனியுங்கள், தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே 100 மடங்கு ஆசீர்வாத பலனை கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. வார்த்தைகளை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. தரித்திரத்திலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாரு? மீட்டெடுத்திருக்கிறார். அதான் நம்ம சப்ஜெக்ட். தேவனுடைய ஜனங்கள் ஏழையாயிருப்பது தேவனுடைய சித்தமே கிடையாது. திருப்போம் உபாகமத்தின் புஸ்தகம், உபாகமம் 15:1 முதல் பாருங்க. உபாகமம் 15:1 முதல். 7ஆம் வருஷத்தின் முடிவிலே விடுதலை பண்ணுவாயாக. விடுதலையின் விவரமாவது, பிறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனும் கர்த்தர் நியமித்த விடுதலை கூறப்பட்டபடியால் அந்த கடனை பிறன் கையிலாகிலும் தன் சகோதரன் கையிலாகிலும் தண்டாமல் விட்டுவிட கடவன். அந்நிய ஜாதியான் கையிலே நீ கடனை தண்டலாம். உன் சகோதரனிடத்திலோ உனக்கு வர வேண்டியதை உன் கை விட்டுவிட கடவது. இப்ப 4வது வசனம் பாருங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எளியவன் உங்களுக்குள் இல்லாதிருக்கும்படி இப்படி செய்ய வேண்டும். கவனிங்க, ஏழைகள் உங்களுக்குள் இல்லாதிருக்கும்படி இப்படி செய்ய வேண்டும். அதாவது கர்த்தர் ஒரு நியமனத்தை வச்சிருந்தாரு. ஒவ்வொரு 7 வருஷமும் அது விடுதலையின் ஆண்டு. அப்ப 6 வருஷம் கடனை வாங்கலாம், அதுக்குரிய வட்டியை வாங்கலாம். ஆனா 7வது வருஷம் ரொம்ப வரும்போது உன் சகோதரனுக்கு அதை நினைச்சிரு விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்தாரு. 7வது வருஷத்துல அந்த கடனை மன்னிச்சு விட்டுரு. ஏன் மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு கேட்டா, உங்களுக்குள்ள இருக்கிற ஒருவரும் ஏழைகளா இருக்க கூடாது. அவன் தொடர்ந்து வட்டியை கட்டிக்கிட்டே இருந்தான்னா, 7வது வருஷம் 8வது வருஷம் 9வது வருஷம் 10வது வருஷம் வட்டி வட்டி வட்டின்னு கட்டிகிட்டே இருந்தான்னா, காலப்போக்கில் அவனும் அவன் குடும்பமும் பெரிய ஏழைகளா மாறிடுவாங்க. அப்படி ஏழைகளா மாறுவது, தேவ ஜனங்கள் ஏழைகளா மாறுவது எனக்கு பிரியம் கிடையாது. அதனால ஒருவேளை அவன் உனக்கு கடன் பட்டிருந்தான்னா 7வது வருஷம் வரும்போது 7 வருஷம் வரைக்கும் நீ வட்டி வாங்கியிருக்கிற, அசலையும் ஒருவேளை வாங்கியிருக்கலாம். சிலர்லாம் சொல்றாங்க பாருங்க, ஐயா கடன் வாங்கினையா, கடன் வாங்கின அந்த அசலுக்கு மேல வட்டியே 3 மடங்கு கொடுத்துட்டேன், இப்பவுமே என்னை விட மாட்டேங்கிறாங்க, தொடர்ந்து எனக்கு வட்டி கொடுங்க வட்டி கொடுங்கன்னு சொல்லி என்னை போட்டு கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லி ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்கிறாங்க. கவனிங்கள், கர்த்தர் அந்த பிரச்சனை இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடாது, 7வது வருஷம் அவங்களை விடுதலை ஆக்கிரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். ஏன்னு கேட்டா, உங்களில் ஏழைகள் இருக்கக்கூடாது. அப்ப அருமையானவர்களே, இன்னைக்கு தேவ சபையை பார்த்து கர்த்தர் என்ன விரும்புகிறாரு? தேவ சபையில ஏழைகள் யாருமே இருக்க கூடாது. ஐயா நான் ஏழையா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களுடைய தரித்திரத்தை சிலுவையில சுமந்து நினைச்சிருக்கிறாரு, தீர்த்திருக்கிறாரு. உங்களை தரித்திரத்திலிருந்து என்ன செய்திருக்கிறாரு? மீட்டு எடுத்திருக்கிறாரு. தரித்திரத்தின் பிடி அது உங்களை பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அருமையானவர்களே, நீங்க தரித்திரத்தை இயேசுவின் நாமத்துல உதறலாம், தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆகலாம், தரித்திரத்திலிருந்து வெளியே வரலாம். அருமையானவர்களே, பண விஷயத்துல தேவனுடைய பிள்ளைகள் சுயாதீனம் நிறைந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ முடியும். கவனிங்க, அதான் சொல்லுவாங்க, தரித்திரம் அவரை பிடிச்சிருச்சு அப்படிம்பாங்க. உண்மையா பார்த்தீங்கன்னா தரித்திரம் பிடிக்கல, இவர் தான் பிடிச்சிக்கிட்டாரு தரித்திரத்தை. தேவனுடைய மக்களை கவனிங்க, நாம தரித்திரத்தை பிடிக்கவே கூடாது. சில தேவனுடைய மக்கள் பாருங்க, தரித்திரத்தை எங்க பிடிச்சாங்கன்னா சபையில தான் பிடிச்சாங்க. ஊழியக்காரர் அப்படி சொல்லி கொடுத்துருக்கிறாரு, நீ ஏழையா இருப்பது ஆண்டவருடைய சித்தம், நீ ஏழையா இருக்கிறதுனால கர்த்தர் உன்னைய பரிசுத்தத்தின் பாதையில் நடத்துறாருன்னு சொல்லி இப்படிலாம் சொல்லி கொடுத்ததுனால அநேகர் பாருங்க சபையில தான் தரித்திரத்தை பிடிச்சிருக்கிறாங்க. தரித்திரத்தை பிடிக்க கூடாதுங்க, தரித்திரத்தை உதறணும். இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. தரித்திரம் நம்முடையது அல்ல, இயேசு நம்மை தரித்திரத்தின் நினைச்சிருக்கிறாரு, மீட்டெடுத்திருக்கிறாரு. இருக்கிறீங்களா? நம்முடைய தேவன் அவர் மிகப்பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னர் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஆபிரகாம் பாருங்க, சோதோமின் ராஜாவுக்கு முன்பாக அவன் சொல்லும்போது அவன் சொல்றான், என் தேவன் வானத்தையும் பூமியும் உடையவராகிய தேவன், என் தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரராகிய தேவன், அவர் என்னை ஆசீர்வதிப்பாரு, நீ ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லி பாருங்க சோதோமின் ராஜாவுக்கு முன்பாக ஆபிரகாம் சொன்னதை நாம் பார்க்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர், வானத்துக்கும் பூமிக்கும் ஓனர்,
அவர் தான் நம்முடைய தேவன். அருமையானவர்களே கவனிங்க, அவர் எங்க இருக்கிறாராம்? நம்முடைய தேவன் எங்கெங்க இருக்கிறாரு? திருப்புங்க சங்கீதம் 115, சீக்கிரம். சங்கீதம் 115 3வது வசனம் பாருங்க. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். நம்முடைய தேவன் எங்கெங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறாரு. சிலர் கேட்பாங்க, பாஸ்டர் பரலோகத்தில் இருக்கிறாருன்னு சொல்றீங்க, அப்ப நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கிறாருன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் தான் சர்வ வியாபி. கவனிங்க, எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு, நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறாரு. இருக்கிறீங்களா? சர்வ வியாபி. ஆனால் அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பரலோகம். கவனிங்க, அவர் வந்து பரலோகம் என்கிற அந்த பட்டணத்துல வாசம் பண்ணுகிற தேவன். நம்முடைய தேவன் பரலோகத்திலே இருக்கிறார். சரி, இப்போ நம்முடைய ஆண்டவராய் இயேசு அவர் எங்க இருக்கிறாரு? திருப்புங்க மார்க்கு 16வது அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. இவ்விதமாய் கர்த்தர் அவருடனே பேசின பின்பு எங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டு, சத்தமா சொல்லுங்க, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். அப்ப இயேசு எங்க இருக்கிறாரு? அவரும் பரலோகத்தில் இருக்கிறாரு. நம்முடைய பிதாவாகிய தேவன், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, ரெண்டு பேரும் எங்க இருக்கிறாங்களாம்? பரலோகத்தில் இருக்கிறாங்களாம். அவர்கள் இருக்கிற பரலோகம் எப்படிப்பட்ட இடம்? திருப்பம் வெளிப்படுத்தல், நம்முடைய பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, அவர்கள் இருக்கிற இந்த பரலோகம் எப்படிப்பட்ட இடம்? வாசிப்போம். வெளிப்படுத்தல் 21:16வது வசனம். அந்த நகரம் சதுரமாய் இருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாய் இருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான், அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. இந்த 12,000 ஸ்தாதி என்பது பாருங்க 1500 மைல் என்று கணக்கிட்டு சொல்லுகிறார்கள். 1500 மைல், 1500 மைல் நீளம், 1500 மைல் அகலம். இதை நீங்க பெருக்கினீங்கன்னா 22,50,000 ஸ்கொயர் மைல். ஸ்கொயர் ஃபீட் கிடையாது, ஸ்கொயர் மைல். 22,50,000 ஸ்கொயர் மைல் தான் பரலோகம் என்கிற தங்கப்பட்டினத்துடைய பிளிந்த் ஏரியா. இப்ப 17வது வசனம் பாருங்க. அவன் அதன் மதிலை அளந்தபோது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாயிருந்தது. 18வது வசனம். அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. ஜாஸ்பர் இங்கிலீஷ்ல சொல்றாங்க பாருங்க. பரலோகத்தினுடைய மதில்ல அருமையானவர்களே வச்சிரக்கல்லால் தேவன் நினைச்சிருக்கிறாரா, கட்டி வச்சிருக்கிறாராம். நம்ம ஊர்ல உடகல்ல வச்சு கட்டுறதே பெரிய கஷ்டமா இருக்குது. கொத்தனார் சொல்றாரு, காம்பவுண்ட் வால்லாம் ரெண்டு ரெட்டக்கல்ல கட்டக்கூடாதுங்க, ரொம்ப செலவழிஞ்சிரும், அது ஒத்தக்கல்ல தான் கட்டணுன்றாரு. ஏன்னா அவ்வளோ சிக்கனமாக தான் கோட்டை சவரை கட்ட முடியும் அப்படின்றாங்க. ஆனால் நம்முடைய தேவன் பாருங்க, பரலோகத்தின் கோட்டை சவரு அருமையானவர்களே 1500 மைல் நீளம், 1500 மைல் அகலம், 4 பக்கமும் கோட்டை சவர் கட்டி வச்சிருக்கிறாராம். வச்சிரக்கல்லால கட்டி வச்சிருக்கிறாராம். மனது விரிவடையட்டும். கவனிங்க, நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொண்ணா இருந்தது. எல்லாரும் சொல்லுவாங்க சுத்த பொண்ணு, ரோல்டு கோல்டு கிடையாது. அருமையானவர்களே, சுத்த பொண்ணு. 22,50,000 ஸ்கொயர் மைல் அடங்கிய பட்டணம். யோசித்து பாருங்க, எந்த பட்டணமும் அந்த பட்டணத்துக்கு ஈடாகாது. இந்த டிவி வந்த புதுசில் பாருங்க, ஒரு ப்ரோக்ராம் போட்டானுங்க ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாக. அந்த ப்ரோக்ராமுடைய தலைப்பு என்னன்னா, சூப்பர் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி. உலகத்திலே தலை சிறந்த நகரங்கள், நியூயார்க்கு, லாஸ் ஏஞ்சலிஸு, டோக்கியோ, மெல்பர்ன், சிட்னி அப்படின்னு சொல்லி ஒரு 10 பட்டணங்களுக்கு அமைஞ்சு நாங்களாம் அப்போ ஆன்னு உட்காந்து பார்த்துட்டு இருப்போம்.
இன்னும் என்ன பிரமாதமா இருக்குன்னு. ஆனா எந்த சூப்பர் சிட்டியும் பரலோகம்ங்கிற தங்கப்பட்டினத்து பக்கத்திலேயே வராது. பரலோகங்கிற தங்கப்பட்டினம் தான் இருக்கிறதுல சூப்பர் சிட்டி. பாருங்க, அந்த பட்டணத்தை கர்த்தர் நமக்காக கட்டி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு நாள் அங்க போறோம் நம்ம. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. கர்த்தர் சொல்லிட்டு போயிருக்கிறார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து நீங்களும் என்னோடு இருக்கும்படி உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்வேன். கர்த்தரோட சேர்ந்து தங்கப்பட்டதுல குடியிருக்க போறோங்க நம்ம. அதான் நம்முடைய எதிர்காலம். இருக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அங்க போய் குடிசையில குடியிருக்க போறதில்ல. கவனிங்க, நகரம் தெளிந்த பளிங்கு கோப்பான சுத்த பொன்னாயிருந்தது. 19, நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்னங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. சகலவித ரத்னங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. இருக்கிறீங்களா? இயேசுநாதர் ஒரு ஏழை கிடையாதுங்க. இயேசுநாதரை போல பணக்கார இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அருமையானவர்களே, ஐஸ்வர்ய சம்பன்னராய் அவர் இருக்கிறார். பாருங்க, ரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அலங்காரம் பண்ணலாமா பாஸ்டர்ன்னு கேட்குறாங்க. நல்லா பண்ணுங்க. இந்த சர்ச்செல்லாம் இவ்வளோ அலங்காரமாக பண்ணிகிட்டே இருக்கிறோம். இன்னும் நல்லா பண்ணிகிட்டே இருப்போம். அருமையான நம்முடைய தேவன் அலங்கோலத்தின் தேவன் கிடையாது. நம்முடைய தேவன் அலங்காரத்தின் தேவன். இருக்கிறீங்களா? பாருங்க, பரலோகத்தின் மதிலினுடைய அஸ்திபாரத்தை ரத்னங்களால் அலங்கரித்திருக்கிறாராம். முதலாம் அஸ்திபாரம் வச்சிருக்கல், 2வது இந்திர நீலம், 3வது சந்திரகாந்தம், 4வது மரகதம், 5வது கோமேதகம், 6வது பதுமராகம், 7வது ஸ்வர்ணரத்னம், 8வது படிகப்பச்சை, 9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. இவைகளே 12 வாசல்களும் 12 முத்துக்களாயிருந்தன. ஆச்சரியமா இருக்குது. ஒவ்வொரு 12 கேட் போட்டிருக்கிறாராம். அருமையால் 12 கேட்டும் 12 முத்து. ஒரு கேட் ஒரு முத்து. எவ்வளோ பெருசா இருக்கும் பாருங்க முத்து. அவ்வளோ பெரிய முத்துனால கேட் போட்டு வச்சிருக்கிறாராம். 12 வாசல்களும் 12 முத்துக்களா இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தா இருந்தது. நகரத்தின் வீதி தெளிங்குள்ள பளிங்கு போன சுத்த பொண்ணா இருந்தது. வீதியெல்லாம் சுத்த பொண்ணு. ஆச்சரியமா இருக்குது. அருமையான அந்த அந்த பரலோகத்தில் தான் நம்முடைய பிதாவாகிய தேவன், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார்கள். அருமையானவர்களே, அதுதான் அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். இப்ப கவனிங்க, அவர் அவ்வளவு ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு இடத்துல இருந்துட்டு அவருடைய பிள்ளைகள் ஏழையா இருப்பதை விரும்புவாரா? நான் கேட்கிறேன். நான் சொல்றேன், நிச்சயமா விரும்ப மாட்டாரு. ஏன்னா அவர் மற்ற எல்லா தகப்பன்களை பார்க்கலும் ரொம்ப அன்புள்ள தகப்பனாய் அவர் இருக்கிறார். அதனாலதான் இயேசு இப்படி சொல்கிறார், பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்முடைய பிள்ளைகளுக்கு, சத்தமா தான் சொல்லுங்களேன், நன்மையானவைகளை கொடுப்பது அதே நிச்சயம் அல்லவா? பாருங்க, எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய பிதா எனக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். இன்னொரு முறை சொல்லுவோம், என்னுடைய பிதா எனக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். இன்னொரு முறை சொல்லுவோம், என்னுடைய பிதா எனக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. ஹல்லேலூயா. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறாரு. அருமையான அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஐஸ்வர்யவான்களா இருக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அதான் அவருடைய ஆசை, அதான் அவருடைய விருப்பம். இப்போ பாருங்க, அந்த ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி பலிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். நீங்க தொழில் செய்யலாம், நீங்க வியாபாரம் பண்ணலாம், நீங்க வேலை பார்க்கலாம். அருமையானவர்களே, உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து அதுல பெரிய பெருக்கத்தை தருகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் செய்வது எத்தனை வாய்க்கும்? எல்லாம் வாய்க்கும். எல்லாரும் சொல்லுவோம், நான் செய்வது எல்லாம் வாய்க்கும். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் செய்வது எல்லாம் வாய்க்கும். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்க, செய்கிறது எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறார். கையில் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார்.
அபரிமிதமான பெருக்கங்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? கட்டளை இடுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். திருப்போம் யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், யோபு 1:8. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். கர்த்தர் பாருங்க யோபுவை குறித்து பெருமையா பேசுறாரு. யோபு எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தான்? உத்தமனா இருந்தான், சன்மார்க்கனா இருந்தான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனா இருந்தான். விளங்குற மாதிரி சொல்றேன், யோபு ஒரு நல்ல விசுவாசி. யோபு ஒரு நல்ல விசுவாசி, விசுவாசிகளுக்கு மாதிரி. கவனிங்க அருமையானவர்களே, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதுறார் இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, நல்ல நேர்மை உள்ளவர்களாய், நல்ல யோக்கியமானவர்களாய், அருமையானவர்களே உண்மை உள்ளவர்களாய், நல்ல வேலை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வேலை ஸ்தலத்தில் யாரோ பார்க்குறாங்கன்றதுக்காக வேலை செய்யக்கூடாது. சிலர் யோசிப்பாங்க, சூப்பர்வைசர் பார்த்துட்டு இருக்கிறாரு அதனால கரெக்டாக செய்யணும். சூப்பர்வைசர் பார்க்குறாரோ இல்லையோ, அருமையானவர்களே கர்த்தர் பார்க்குறாரு. கர்த்தர் இந்த வேலையை எனக்கு கொடுத்துருக்கிறாரு, சின்சியராக நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி, அருமையானவர்களே உண்மையாய் உத்தமமாய் நீங்கள் ஊழியம் செய்யுங்கன்னா, நான் சொல்லுறேன், சம்பளம் கொடுக்கறது அந்த முதலாளி கிடையாது, சம்பளம் கொடுக்கறது கர்த்தர். உங்களுக்கு கர்த்தர் தான் உங்களுக்கு என்ன செய்யறாரு? சம்பளம் கொடுக்கிறாரு. ஆகவே கர்த்தருக்காக நீங்க வேலை செஞ்சீங்கன்னா, அருமையானவர்களே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அப்ப தேவ பக்தியாய் கர்த்தரை முன் வச்சு வேலை செய்கிறவர்கள், கர்த்தரை விசுவாசித்து வாழ்கிறவர்கள், அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பது வேதத்தினுடைய போதனை. அருமையான கர்த்தர் பெருமையா சாத்தான்ட்ட சொல்றாரு, யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சாத்தான்ட்ட சொல்றாரு. அதற்கு சாத்தான் 9ஆவது வசனம் பாருங்க. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரயோஜனமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவன் சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. பிசாசுக்கு நல்லா தெரியுது, இந்த கர்த்தர் தான் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பிசாசுக்கு நல்லா தெரியுது. தேவனுடைய மக்களே, நமக்கு நல்லா தெரியணும், சாத்தான காட்டிலும் நமக்கு நல்லா தெரியணும், கர்த்தருக்காக வாழ்கிற என்னை கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இருக்கிறீங்களா? கர்த்தர் வந்து எல்லை இல்லாமல் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கவனிங்க அருமையானவர்களே, அவனுடைய சம்பத்து ஊர்ல பெருகிட்டுன்னு போடல, அவனுடைய சம்பத்து சத்தமா தான் சொல்லல, அவ்வளவு தூரம் அருமையானவர்களே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தம்மை தேடுகிறவர்களுக்கு, தம்மை ஜாக்கிரதையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார். விசேஷித்த ரீதியில மற்ற எல்லாரையும் பார்க்கலாம் பாருங்க, தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இப்ப வாசிப்போம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்தது அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்குத்தி புத்திரர் எல்லாரிலும் அல்லேலூயா. பாருங்க 7000 ஆடு. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, ஆட்டுக்கறி விலை என்னங்க எப்படி ஏறிட்டு போகுதுன்னாரு. ஆட்டுக்கறி விலை ஏறலாம், ஆனா யோபுவை போல ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. 7000 ஆடு. யோபுனுடைய வீட்டில் ஆட்டுக்கறி குழம்புக்கு பஞ்சமே இருக்காது. நான் சொல்லுறேன், ஒரு விசுவாசிக்கு அடையாளமா இருக்கிறான். விசுவாசிகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால அவங்களுக்கு அவங்க வீட்டில் எந்த பஞ்சமும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. விலை ஏறலாம் இறங்கலாம். அருமையானவர்களே, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் கர்த்தர். ஆகவே நாம அதை பற்றி பாதர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அருமையானவர்களே அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, 500 ஏர் மாடு 500 கழுதை இருந்துச்சான். அந்த நாட்களில் கழுதை வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்தினாங்க. பாருங்க, அந்த அதை இப்படி இந்த காலத்தில் சொல்றதா இருந்தா எப்படி சொல்லலாம்னா, காரு. அந்த காலத்து கழுதை தான் இந்த காலத்து காரு. கவனிங்க, எத்தனை கழுதை இருந்துச்சு அவனுக்கு? 500 கழுதை. அப்படின்னா 500 கார் இருந்துச்சுன்னு அர்த்தம்.
யோசித்து பாருங்க. அருமையானவர்களே, கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறவராங்க. தொட்டுக்கோ வச்சுக்கோன்னு ஆசீர்வதிக்கிறவர் இல்லைங்க. கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னா வானத்துல மதகுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகமுட்டு என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. பாஸ்டர் என்னை ஆசீர்வதிப்பாரா? உங்களை ஆசீர்வதிப்பார்ன்றதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த பின்னணியிலிருந்து வந்த மக்களா இருந்தாலும் சரி, அருமையானவர்களை, கர்த்தரை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் கர்த்தர் உங்களை எல்லை இல்லாமல் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் எப்பவுமே நம்முடைய எதிர்பார்ப்புக்கும் அதிகமாய் செய்கிறவராக இருக்கிறார். நீங்க எதிர்பார்ப்பது ஒருவேளை அதிகமா இருக்கலாம், அதை காட்டிலும் அதிகமா தேவன் உங்களுக்கு செய்கிறவராய் இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். எபேசியருக்கு போவோம், அடுத்த முறை தொடருவோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவர். நீங்க நினைக்கிறத பார்க்கலாம், நீங்க வேண்டிக் கொள்கிறத பார்க்கலாம், நீங்கள் எதிர்பார்ப்பதை பார்க்கலாம், தேவன் உங்களுக்கு அதிகமாய் செய்கிறவராக இருக்கிறார். இருக்கிறீங்களா? பாருங்க, பண விஷயத்தில் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும் என்று எதிர்பாருங்கள். இந்த ஊழியங்கள்லாம் அப்படிதான் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம். ஒரு நாளும் அதை கொடுங்க எதை கொடுங்க நாங்கள் கேட்டதே கிடையாது, இல்லையா? ஆனால் கர்த்தர்ட்ட இந்த வசனங்களெல்லாம் விசுவாசி அறிக்கை பண்ணிகிட்டே இருக்கிறோம். அருமையானவர்களே, கர்த்தர்ட்ட சொல்லிட்டு இருக்கிறோம், ஆண்டவரே நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும். இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் கற்பனை செய்வதற்கும் நீங்கள் சொப்பனம் காண்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவராய் இருக்கிறார். இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து, அருமையானவர்களே, ஆச்சரியப்படுகிற விதத்திலே கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். அன்னைக்கு பேதுரு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டான். காலில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீர் போக வேண்டும் என்று சொல்லுகிறான். அவன் பிடிச்ச அந்த மீன் நிமித்தமாக அவனுக்கு உண்டாயிருந்த ஆச்சரியத்தினாலே வளர்றான். கவனிங்க, கர்த்தர் உங்களையும் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து ஆச்சரியத்திலே ஆழ்த்த விரும்புகிறார். இப்படியெல்லாம் நடக்குமா? நான் எதிர்பார்க்கவே இல்லையே, எதிர்பார்ப்பதுக்கும் அதிகமா நடந்துருச்சேன்னு சொல்லி ஆச்சரியப்படுகிற விதத்திலே கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிசாசு சொல்லுகிற பொய்யை நம்பாதீங்க. இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் விளங்காது. இல்லை இல்லை, நடக்கும். நான் எதிர்பார்க்கிறதுக்கு மேலாக கர்த்தர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே விசுவாசியுங்கள். அருமையானவர்களே, பண விஷயத்தில் அற்புதங்கள் நடக்கும். வராத பணங்கள்லாம் என்ன செய்யும்? வரும். பாஸ்டர் ஒரு இடத்துல பணம் கொடுத்தேன், ஆனால் அவங்க திரும்பவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை, அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்து அவங்க உங்கள்கிட்ட கொண்டு வந்து நினச்சிவாங்க கொடுப்பாங்க. சொன்னேன் இல்லையா? ஒரு ஒரு பிரதர் இருக்கிறாரு, அவர் வீடு கட்டி விற்கிற வேலையில் இருக்கிறாரு. ஒரு ஆளுக்கு வீடு கட்டி கொடுத்தாராம். அந்த ஆள் 15 லட்சம் ரூபா கொடுக்கணுமா? வீட்டை கொடுத்துட்டாராம். இப்போ 15 லட்சம் ரூபா அவர்கிட்ட வர வேண்டிய ரூபா வரல. ஒரு நாள் ஜெபம் பண்ணாரு, பாஸ்டர் இந்த ஆள் 15 லட்சம் ரூபா எனக்கு தரணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணோம். அருமையானவர்களே, கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரு. என்ன அற்புதம் நடந்துச்சுன்னு தெரியல. பாருங்க, மறுநாள் பாருங்க 15 லட்சம் ரூபாயும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த ஆளு கொண்டாந்து வீட்டில் கொண்டாந்து 1 ரூபா பாக்கி இல்லாமல் வச்சுட்டு ஓடியே போயிட்டாராம். கர்த்தர் உங்களுக்காக வேலை செய்கிறவராய் இருக்கிறார், அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் எல் ஷடாய் தேவன். ஆமென். தயவுசெய்து எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, கல்வாரியை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தோம். அவருடைய தரித்திரத்தினால நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரானாரே என்று எழுதியிருக்கிறபடி எங்களுக்காக தரித்திரத்தை சுமந்து தீர்த்திருக்கிறீர். தரித்திரத்தின் கொடுக்கை ஒடித்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை தரித்திரத்தில் விடுதலை ஆக்கி இருக்கிறீர். உம்முடைய ஐஸ்வர்யம் எங்களுடைய ஐஸ்வர்யம் நாங்கள் சொல்லுகிறோம். தகப்பனே, இன்றைக்கு கர்த்தாவே, நாங்கள் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாக என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே பணங்களை நீர் கொண்டு வருகிறீர். எங்களுடைய தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படுகிறது. என்னுடைய குறைவுகள் நிறைவாகிறது. கடன் பிரச்சனைகள் மறைந்து போகிறது என்று எதிர்பார்த்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.